வெளிச்சத்தில் கொண்டு வர இரட்சகர் பிறந்தாரே. விண்ணுலகம் விட்டு மண்ணுலகம் வந்து மனிதரை மீட்டாரே. இருளில் வாழும் உலகை வெளிச்சத்தில் கொண்டு வர இரட்சகர் பிறந்தாரே. விண்ணுலகம் விட்டு மண்ணுலகம் வந்து மனிதரை மீட்டாரே. சொல்லுவோம். இரட்சகர் பிறந்தாரே, இரட்சகர் பிறந்தாரே, இரட்சகர் பிறந்தாரே, இரட்சகர் பிறந்தாரே. ஒரு விஷயம் கூட, இருளில் வாழும் உலகை கொண்டு வர இரட்சகர் பிறந்தாரே. விண்ணுலகம் விட்டு மண்ணுலகம் வந்து மனிதரை மீட்டாரே. இருளில் வாழும் உலகை வெளிச்சத்தில் கொண்டு வர இரட்சகர் பிறந்தாரே. விண்ணுலகம் விட்டு மண்ணுலகம் வந்து மனிதரை மீட்டாரே. சொல்லுவோம். இரட்சகர் பிறந்தாரே, இரட்சகர் பிறந்தாரே, இரட்சகர் பிறந்தாரே, இரட்சகர் பிறந்தாரே. ஒரு விஷயம், இரட்சகர் பிறந்தாரே. நல்லா கரங்களை தட்டி சொல்லி, இரட்சகர் பிறந்தாரே, இரட்சகர் பிறந்தாரே, இரட்சகர் பிறந்தாரே. பாவத்தில் இருந்த உலகை பரிசுத்தமாக்கிட இரட்சகர் பிறந்தாரே. பாவத்தில் இருந்த உலகை பரிசுத்தமாக்கிட இரட்சகர் பிறந்தாரே. பாரினில் வாழும் மனிதரை நண்பர்களாய் கொள்ள இயேசு பிறந்தாரே. பாரினில் வாழும் இயேசு பிறந்தாரே. இரட்சகர் பிறந்தாரே, இரட்சகர் பிறந்தாரே, இரட்சகர் பிறந்தாரே, இரட்சகர் பிறந்தாரே. ஓ இரட்சகர் பிறந்தாரே, இரட்சகர் பிறந்தாரே. வாழ்க வாழ்கவே, இயேசுவே வாழ்கவே, வாழ்க வாழ்கவே, இயேசுவே வாழ்கவே. சொல்லுங்க. வாழ்க வாழ்க வாழ்கவே, இயேசுவே வாழ்கவே, வாழ்க வாழ்கவே, இயேசுவே வாழ்கவே, வாழ்க வாழ்க. நல்ல கரங்களை தட்டி, இயேசுவே வாழ்கவே. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas. சொல்லுங்களேன். We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas from bottom of my heart. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நல்ல மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே யூதேயா என்னும் தேசத்தில் பிறந்த பொழுது, நாட்டில் பிறந்த பொழுது அவரை தேடி அநேக காரியங்கள் வந்தது. ஆமென். எங்கெல்லாம் அவருடைய பிறப்பு இருக்கிறதோ, எங்கெல்லாம் அவருடைய வார்த்தை அவருடைய காரியங்கள் பிறக்கிறதோ, அவைகளை தேடி அநேக காரியங்கள் தொடர்ந்து வர ஆயத்தமாக இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நமக்குள் இருக்கிறவர் இன்னும் அதிகமாய் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சும்மா நம்ம வாயிலவில் சொல்லிட்டு போக ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு வெறும் அப்படி பாடிட்டு போகிறவங்க அல்ல. நம்ம பெரிய காரியத்தை நமக்குள்ள இருக்கிற இயேசுவின் வழியாக நாம் செய்ய போகிறோம். அல்லேலூயா. நான் செய்யறதுக்கு ஒரு காரணம் உண்டு. என்னன்னா, எனக்குள்ள இயேசு பிறந்திருக்கிறார். அல்லேலூயா.
ஒரு விஷயம் கூட இந்த பாடலை மறுபடியும் பாட போகிறோம். இருளில் வாழ்ந்த ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டிட இயேசு பிறந்தார் அப்படின்னு நம்ம பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறோம். நல்ல கரங்களை தட்டி இருளில் வாழும் உலகை வெளிச்சத்தில் கொண்டு வர இரட்சகர் பிறந்தாரே. உலகம் விட்டு மண்ணுலகம் வந்து மனிதரை மீட்டாரே. இருளில் வாழும் உலகை வெளிச்சத்தில் கொண்டு வர இரட்சகர் பிறந்தாரே. விண்ணுலகம் விட்டு மண்ணுலகம் வந்து மனிதரை மீட்டாரே. இரட்சகர் பிறந்தாரே. நல்ல உற்சாகமா இரட்சகர் பிறந்தாரே. இரட்சகர் பிறந்தாரே. இரட்சகர் பிறந்தாரே. ஒரு விஷயம் இரட்சகர் பிறந்தாரே. இரட்சகர் பிறந்தாரே. இரட்சகர் பிறந்தாரே. இரட்சகர் பிறந்தாரே. நல்ல கரங்களை தட்டி பாவத்தில் இருந்த உலகை பரிசுத்தமாக்கிட இரட்சகர் பிறந்தாரே. பாரினில் வாழும் மனிதரை நண்பர்களாய் கொள்ள இயேசு பிறந்தாரே. பாவத்தில் இருந்த உலகை பரிசுத்தமாக்கிட இரட்சகர் பிறந்தாரே. பாரினில் வாழும் மனிதரை நண்பர்களாய் கொள்ள இயேசு பிறந்தாரே. இரட்சகர் பிறந்தாரே. நல்லா உற்சாகமாய் இரட்சகர் பிறந்தாரே. இரட்சகர் பிறந்தாரே. இரட்சகர் பிறந்தாரே. ஒரு விஷயம் கூட சொல்லுவோம். இரட்சகர் பிறந்தாரே. இரட்சகர் பிறந்தாரே. இரட்சகர் பிறந்தாரே. இரட்சகர் பிறந்தாரே. வாழ்க வாழ்க வாழ்கவே இயேசு நீ வாழ்கவே. எல்லாரும் சேர்ந்து வாழ்க வாழ்கவே இயேசு நீ வாழ். நல்ல கரங்களை வைத்து சொல்லுவோமா? வாழ்க வாழ்கவே இயேசு நீ வாழ்கவே. வாழ்க வாழ்கவே இயேசு நீ வாழ்கவே. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஒரு பாடலை கூட பாட போகிறோம். அமைதி தழும்பும் இரவில் என்ற பாடலை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். இந்த உலகம் எல்லாம் இந்த இயேசு கிறிஸ்து வருகிறதுக்கு முன்பதாக கிட்டத்தட்ட ஒரு 400 வருடம் தேவனுடைய கடவுளுடைய தொடர்பு இந்த பூமிக்கு இல்லாமல் இருந்தது. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். எங்கெல்லாம் ஆண்டவருடைய தொடர்பு துண்டிக்கப்படுகிறதோ அந்த இடம் இருள் நிறைந்ததாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். கடவுள் நம்ம வாழ்க்கையில் இல்லை அப்படின்னா அந்த இடத்தின் பேர் என்னது? இருள். அந்த இருளை மாற்றத்தான் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனா இந்த பூமிக்கு வந்தார். மனுஷனா இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அப்படிப்பட்ட ஒரு இருள் சூழ்ந்த இரவை போல இருந்த வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து வந்ததினால் வெளிச்சம் வந்தது. ஆமென். அமைதி தழும்பும் இரவில் அமைதி தழும்பும் இரவில் நம் ஆண்டவர் உதித்தார் உலகில். அமைதி தழும்பும் இரவில் நம் ஆண்டவர் உதித்தார் உலகில். வானத்து தூதர்கள் பாடும் வாழ்த்து பாடல்கள்
கேட்போம் வாருங்கள். வானத்து தூதர்கள் பாடும் வாழ்த்து பாடல்கள் கேட்போம் வாருங்கள். அமைதி தாழும்பும் இரவில் நம் ஆண்டவர் உதித்தார் உலகில். அமைதி தாழும்பும் இரவில் நம் ஆண்டவர் உதித்தார் உலகில். சிற்றூரிலே பெரும் மகிழ்வை தரும் செய்தி. தாவீதின் சிற்றூரிலே பெரும் மகிழ்வை தரும் செய்தி. தேவமைந்தன் பாலகனாய், தேவமைந்தன் பாலகனாய் பாரில் வந்தார் நம்மை மீட்டிடவே. பாரில் வந்தார் நம்மை மீட்டிடவே. அமைதி தாழும்பும் இரவில் நம் ஆண்டவர் உதித்தார் உலகில். அமைதி தாழும்பும் இரவில் நம் ஆண்டவர் உதித்தார் உலகில். நல்லா கையை எங்கூட சேர்ந்து தட்டி மாந்தர்கள் யாவருக்கும் பெரும் மகிழ்வை தரும் செய்தி. மாந்தர்கள் யாவருக்கும் பெரும் மகிழ்வை தரும் செய்தி. தேவமைந்தன் பாலகனாய், தேவமைந்தன் பாலகனாய் மானிடனாய் வந்து அவதரித்தார். மானிடனாய் வந்து அவதரித்தார். அமைதி தாழும்பும் இரவில் நம் ஆண்டவர் உதித்தார் உலகில். அமைதி தாழும்பும் இரவில் நம் ஆண்டவர் உதித்தார் உலகில். வானத்து தூதர்கள் பாடும் வாழ்த்து பாடல்கள் கேட்போம் வாருங்கள். வானத்து தூதர்கள் பாடும் வாழ்த்து பாடல்கள் கேட்போம் வாருங்கள். அமைதி தாழும்பும் இரவில் நம் ஆண்டவர் உதித்தார் உலகில். அமைதி தாழும்பும் இரவில் நம் ஆண்டவர் உதித்தார் உலகில். நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, இயேசு கிறிஸ்து பிறந்து 2 வருஷம் கழிச்சு தான் சாஸ்திரிகள் போயிருக்கிறாங்க. ஆமென். எத்தனை வருஷம் கழிச்சு? அதாவது கிட்டத்தட்ட 2 வருஷம். 2 வருஷம் முடியறதுக்கு முன்னாடி. ஏன்னா அதுக்கு பிறகு ஏரோது வேற ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறார். என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல அநேக ஞானிகள், சாஸ்திரிகள் அப்படின்னு சொல்லும்பொழுது வைஸ்மேன், சொல்லுங்களேன், வைஸ்மேன், அந்த ஞானிகள் அவரை தேடி வரும்படியான தொழுவமாக இருந்தது. ஆமென். உங்களுடைய இருதயம் தொழுவத்தை போல இருக்கலாம், இரவை போல இருக்கலாம், இருளை போல இருக்கலாம்.
ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். உங்க தொழுவத்தில் இயேசு இருப்பார் என்றால் ஞானிகள் உங்களை தேடி வருவார்கள். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நல்ல ஹல்லேலூயா சொல்லுங்களே. இயேசு பிறப்பை வெளியே கொண்டாடுகிறது பெரிய செலிப்ரேஷன் அல்ல. எனக்குள்ள அவர் பிறந்திருக்கிறது அனுபவம் தேவை. ஆமென். அவர் எந்த இடமா இருந்தாலும் அவர் ரெடி டு பார்ன். சொல்லுங்களேன், ரெடி டு பார்ன், பட் பார்ன் வித் a silver spoon. ஹல்லேலூயா. பார்ன் வித் a silver spoon எப்போதுமே தொழுவத்தில் பிறக்க மாட்டாங்க, அவங்க மாட மாளிகையில் தான் பிறப்பாங்க. ஆனால் இவர் பிறப்பார். இவரை தேடி அநேக ஞானிகள், ஞானவான்கள், ராஜாக்கள் கலங்கும்படியான பெரிய பிறப்பாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு காரியம், இயேசு பிறப்பார். சொல்லுங்களேன், எத்தனை பேர் சொல்றீங்களே எனக்குள்ள அவர் பிறந்திருக்கிறார்? நல்லா சொல்லுங்களேன், இயேசு எனக்குள்ள. சும்மா அப்படியே சோகமா உட்கார்ந்திருக்கோம்ல, இயேசு எனக்குள்ள பிறந்திருக்கிறார். சொல்லுங்களேன், இயேசு எனக்குள்ள பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சில காரியங்களை பிறக்க செய்ய போகிறேன். ஆமென். சில ராஜாங்கங்களை பிறக்க செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், கரங்களை தட்டி பாடப்படும், இயேசு பிறந்தாரே ஹல்லேலூயான்னு சொல்லி. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் நல்லா இயேசு பிறந்தாரே எந்தன் உள்ளத்திலே, இயேசு பிறந்தாரே மகிழ்ந்து பாடிடுவோம். சொல்லுவோமா? இயேசு பிறந்தாரே எந்தன் உள்ளத்திலே, இயேசு பிறந்தாரே மகிழ்ந்து பாடிடுவோம். பாவங்கள் போக்கிட இரட்சகர் பிறந்தாரே, சாபங்கள் நீக்கிட நித்திய பிறந்தாரே. பாவங்கள் போக்கிட இரட்சகர் பிறந்தாரே, சாபங்கள் நீக்கிட நித்திய பிறந்தாரே. நல்லா சொல்லுவோமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தூதர்கள் பாடிட, மேய்ப்பர்கள் வணங்கிட, அற்புதர் பிறந்தார். தூதர்கள் பாடிட, சாஸ்திரிகள் தொழுதிட, மேய்ப்பர்கள் வணங்கிட, அற்புதம் நடந்திட. தூதர்கள் பாடிட, சாஸ்திரிகள் பாடுகிற நீங்க எல்லாம் தூதர்களை போல, மேய்ப்பர்கள் வணங்கிட, அற்புதம் நடந்திட. நீதியின் சூரியனாய் இயேசு பிறந்தாரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சொல்லுவோம், ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கட்டுகள் அருந்திட, விடுதலை தந்திட, வியாதிகள் நீங்கிட, அதிசயம் நடந்திட. நல்ல விடுதலையோடு சொல்லுங்களேன்.
வியாதிகள் நீங்கிட அதிசயம் நடந்திட நீதியின் சூரியனாய் இயேசு பிறந்தாரே. ஹalleluya ஹalleluya ஓ ஹalleluya ஹalleluya ஒரு நிமிஷம் கூட ஹalleluya 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 இயேசு பிறந்தாரே எந்தன் உள்ளத்திலே. இயேசு பிறந்தாரே மகிழ்ந்து பாடிடுவோம். இயேசு பிறந்தாரே எந்தன் உள்ளத்திலே. இயேசு பிறந்தாரே மகிழ்ந்து பாடிடுவோம். பாவங்கள் போக்கிட இரட்சகர் பிறந்தாரே. சாபங்கள் நீக்கிட நித்திய பிறந்தாரே. பாவங்கள் போக்கிட இரட்சகர் பிறந்தாரே. சாபங்கள் நீக்கிட நித்திய பிறந்தாரே. சொல்லுவோம் ஹalleluya 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 ஹalleluya. நல்லா கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஜீசஸ் இந்த ஒரு நாள் மாத்திரம் செலிப்ரேஷன் அல்ல, இந்த நாளை புதுசா எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள்ள வளருகிற அனுபவம். ஆமென் ஹல்லேலூயா. இன்னொரு பாடல கூட பாட போறோம். கொட்டும் பனியில் குளிர் நிலா பாடல பாடி இந்த நிறைவில் அப்படியே நம்ம ஆராதனைக்குள்ள கடந்து செல்ல போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிறப்பை ஒவ்வொரு வார்த்தையில சொல்லி ரசித்து பாடும்போது அதில் பெரிய சந்தோஷம். அந்த வார்த்தையெல்லாம் சொல்லும் பொழுது இந்த கால நேரத்தில் பிள்ளைகள்லாம் கூட்டிகிட்டு வந்து பாருங்க, சில குழந்தைகள்லாம் அப்படியே ரெஸ்ட்டுக்கு போயிட்டாங்க. ஆமென் ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய ஒரு சின்ன சந்தோஷம். ஆமென் ஹல்லேலூயா. கொட்டும் பனியில் குளிர்நிலா அந்த வார்த்தையெல்லாம் சொல்லும் பொழுது நம்மளும் அது உணர்ந்து ஆமென் கர்த்தரை தேடி வந்த ஆர்வத்தோட சந்தோஷத்தோட இந்த வரிகளை சொல்லி பாடப்படும். கொட்டும் பனியில் குளிர் நிலா மண்ணில் வந்த பாலகனே, உன்னை தொட்டு தழுவி அணைக்க எந்த உள்ளம் எங்கிடுதே. கொட்டும் பனியில் குளிர் நிலா மண்ணில் வந்த பாலகனே, உன்னை தொட்டு தழுவி அணைக்க எந்த உள்ளம் எங்கிடுதே. அன்னை மாடி நீயும் தவள கண்டு காண மேய்ப்பர்கள் வந்தன, மாட்டு தொழுவமா எந்த நுள்ள மாறிட மீட்பர் பிறந்துள்ளார். அன்பனாய் நீயும் மாறிட எந்த உயிருள்ள நாளெல்லாம் உம்மை போற்றுவேன். எந்த அன்பனாய் நீயும் மாறிட எந்த உயிருள்ள நாளெல்லாம் உம்மை போற்றுவேன். ஓடும் நீரும் அன்பை அறிந்ததே. சாதி மதம் தேடலிங்கே அன்பை அளித்ததே.
ஒரு தாயை தேடும் பிள்ளை போல அன்பை தேடி நின்றேன். இந்த தேடல் எல்லை செல்லும் முன்னே உம்மை கண்டுகொண்டேன். இருள் யாவும் மறைந்திடும், ஒளி எங்கும் பரவிடும். இதை யாவரும் காணவே உம் வருகை உணர்த்திடும். என்னை வீழ்த்திட தாழ்த்திட யார் யார் நினைப்பினும் உந்தன் பார்வையில் பாதையில் என் தேடல் வேண்டுமே. என்னை வீழ்த்திட தாழ்த்திட யார் யார் நினைப்பினும் உந்தன் பார்வையில் பாதையில் என் தேடல் வேண்டுமே. கொட்டும் பணியில் குளிர்நிலா மண்ணில் எழுந்து நின்று பாடுவோமா? தழுவி அணைக்க எந்த நுள்ளம் மெகிடுதே. கொட்டும் பணியில் குளிர்நிலா மண்ணில் வந்த பாலகனே, உன்னை தொட்டு தழுவி அணைக்க என் உள்ளம் மெகிடுதே. அன்னை மாடி மீது நீயும் தவள கண்டு காண மேய்ப்பர்கள் வந்தன. மாட்டு தொழுவமா எந்த மில்ல மாறின மீட்பர் பிறந்துள்ளார். எந்த நண்பனாய் அன்பனாய் நீயும் மாறிட எந்த உயிருள்ள நாளெல்லாம் உம்மை போற்றுவேன். எந்த நண்பனாய் அன்பனாய் நீயும் மாறிட எந்த உயிருள்ள நாளெல்லாம் உம்மை போற்றுவேன். நல்லா கொஞ்சம் கரத்தை மோடும் நீரும் உம் அன்பை அறிந்ததே. சாதி மதம் தேடலிங்கே அன்பை அழைத்ததே. ஒரு தாயை தேடும் பிள்ளை போல அன்பை தேடி நின்றே. இந்த தேடல் எல்லை செல்லும் முன்னே உம்மை கண்டுகொண்டேன். இருள் யாவும் மறைந்திடும், ஒளி எங்கும் பரவிடும். இதை யாவரும் காணவே உம் வருகை உணர்த்திடும். என்னை வீழ்த்திட எத்தனை பேர் சொல்றீங்க? உந்தன் பார்வையில் பாதையில் என் தேடல் வேண்டுமே. என்னை வீழ்த்திட தாழ்த்திட யார் யார் நினைப்பினும் உந்தன் பார்வையில் பாதையில் என் தேடல் வேண்டுமே. கொட்டும் பணியில் நல்ல கொஞ்சம் அசைந்து எந்த உள்ளம் மெகிடுதே. கொட்டும் பணியில் குளிர்நிலா மண்ணில் வந்த பாலகனே, என்னை தொட்டு தழுவி அணைக்க எந்த உள்ளம். ஒரு விஷயம் கூட கொட்டும் பணியில் குளிர்நிலா மண்ணில் வந்த பாலகனே, உம்மை தொட்டு தழுவி அணைக்க எந்த உள்ளம் மெகிடுதே. அன்னை மாடி மீது நீயும் தவள கண்டு காண மேய்ப்பர்கள் வந்தன. மாட்டு தொழுவமா எந்த நொல்ல மாறிட மீட்பர் பிறந்துள்ளார். எந்த நண்பனாய் அன்பனாய் நீயும் மாறிட எந்த உயிருள்ள நாளெல்லாம் உம்மை போற்றுவேன். எந்த நண்பனாய் அன்பனாய் நீயும் மாறிட எந்த உயிருள்ள நாளெல்லாம் உம்மை போற்றுவேன். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, அப்படி கண்களை மூடி ரெண்டு கரத்தை உயர்த்தி உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே. இயேசுவே, நீர் பெரியவர், நீர் உன்னதர். சொல்லுங்களேன். அல்லேலூயா. உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. இயேசுவே, உமக்கு நன்றி ராஜா. ஓ, உமக்கு நன்றி. இந்த பூமியில நாங்கள் பார்த்த அநேக ராஜாக்கள் உண்டு.
அநேக லீடர்ஸ் உண்டு. நான் எங்க வாழ்க்கையில சிறந்த தலைவர் நீர் தான் ஆண்டவரே. ஆமென். எங்கள் தேவா பரிசுத்தரே நீர்தாமே எங்கள் தலைவர். சொல்லுங்கள், ரெண்டு கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதா என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதா என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. நல்ல கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாய், பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவதே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவதே, எங்கள் மேன்மையா. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா 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 அல்லே. நல்ல கரங்களை உயர்த்தி உம்மை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. அநேக காரியங்கள் தேடி வர வைத்தார். அறியாத ஜாதியை வரவழைத்து அதில் ராஜாக்கள்
உதிக்க செய்கிற தேவன். உன்னை தேடி அநேகர் வரும்படியான காரியம் அது. ஊழிய எல்லைகள் பெரிதாக்கி நீர் அதில் ராஜாக்கள் உதிக்க உதவி செய்தீர். ஊழிய எல்லைகள் பெரிதாக்கி நீர் அதில் ராஜாக்கள் உதிக்க. எப்படி சொல்லுவோமா? வாழ்க்கையின் எல்லைகள் பெரிதாக்கி நீர் அதில் ராஜாக்கள் உதிக்கவும் உதவி. ஆசீர்வாத எல்லைகள் பெரிதாக்கி நீர் அதில் ராஜாக்கள் உதிக்கவும் உதவி செய்தீர். அறியாத ஜாதியை வரவழைத்து நீர் தந்த வாக்கினை நிறைவேற்றி நீர். அறியாத ஜாதியை வரவழைத்து. எத்தனை பேர் நம்புறீங்க? நீர் தந்த வாக்கினை நிறைவேற்றி. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் வாழ்வேன். உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன். உந்தன் மகிமைதனை தினம் நான் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்லா நல்லா கரங்களை தட்டு. பரிசுத்த தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நானிலத்தில் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை. உம்மை வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோமா? உம்மை பாடுவதால் எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி. உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை. உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே. நம்பினோர் நட்டாற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீருண்டு பயமில்லையே. நம்பினோர் நட்டாற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீருண்டு பயமில்லை. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன். உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன். உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். ஹல்லேலூயா. நல்லா சின்ன பிள்ளைகள் கரங்களை தட்டி அல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜா. உங்க வாழ்க்கையில இருக்கிற மிகப்பெரிய உன்னதர் நீர். சொல்லுங்களேன். உமக்கு உரிய இடத்தை இந்த தொழுவத்துல யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாது. ஜீசஸ். அவருடைய சமூகத்தில் அடி கண்களை மூடி 5 நிமிடம் என் வாழ்க்கையில உன்னதமானவரே, அல்லேலூயா, சேனைகளின் கர்த்தரே ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சொல்றீங்க? பரலோகத்துல கோடான கோடி தூதர்கள் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்னு ஆராதித்து கொண்டிருக்கிற வேலை. ஆனால் தேவன் நம்முடைய துதிகளில் பிரியமாய் இறங்கி வாசம் பண்ண அவர் போதுமானவராய் இருக்கிறார்.
ஆமென். சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். நீர் பரிசுத்தர். சொல்லுங்களேன், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், உயரமும் உன்னதமானவரே, உம்மை உயர்த்துகிறோம். ஆதியும் அந்தமும் ஆனவரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நரபாலா சந்தரகலரகதுரம். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தினில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தினில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சொல்லுவோம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தர். ரெண்டு கரத்தை உயர்த்தி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் ரவரரஷந்தரகலே. எல்லாருடைய சத்தம் உயர்த்தப்படட்டும். பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர். ஒருவராய் சாவாமை உள்ளவரவர், சேரக்கூட ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவரவர், சேரக்கூட ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதி. கரங்களை உயர்த்தி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஓ ராஷந்தரரரதனமா. சத்தங்கள் உயர்த்தப்படுவதாக. பரிசுத்தர், ஓ பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆண்டவருக்கு ஒரு பேர் உண்டு, ஆதியும் அந்தமுமானவர். ஒரு காரியத்தை நல்லா சொல்றேன் கேளுங்க. சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளை எல்லாம் நிறைந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்த மாட்டார். ஒரு சில நேரத்தில் அவர் கொண்டு போய் நிறுத்துற இடம் எப்படி இருக்குன்னா, ஒன்றுமே இல்லாத ஆதி, இந்த பிகினிங். சொல்லுங்களேன், எத்தனை பேர் சொல்றீங்க துவங்குவதற்கே எதுவும் இல்லாத போல சூழ்நிலையில நின்று கொண்டு இருக்கிறீங்களா? இந்த பிகினிங்ல நிக்கிறீங்களா? நான் சொல்றேன், இந்த பிகினிங் God created the heaven. ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. In the beginning, because of God, Jesus, இயேசுவினால், வார்த்தையினால் வெளிச்சம் உண்டாகப்பட்டது. ஆமென் சொல்லுங்களேன். அநேகருடைய ஆதியில் இருக்கிற குழப்பம், எந்த வழியில போவேன், எப்படி போவேன் அப்படின்னு அநேகர் நின்று கொண்டு இருக்கலாம். எதை நோக்கி போகுது? நான் சொல்றேன், உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு நீங்க பேசுகிற காரியத்துல சில ஒழுங்கானவைகளை, வெளிச்சத்தை உருவாக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். சொல்லுங்களேன். ஹalleluya. ஆதியிலே வார்த்தை இருந்தது. சொல்லுங்களேன். ஆதியில எதுவும் இல்லை, ஆனா ஒண்ணு இருந்துச்சு. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்களேன். ஆதியில என்ன இருந்துச்சு? ஆதியில வார்த்தை இருந்தது. ஆமென்.
அந்த வார்த்தை இப்பொழுது எனக்குள்ள இருக்கிறது. இந்த வார்த்தையினால் அநேகவற்றை நான் பிறக்க செய்யப்போ நல்லா நம்புறவங்க கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி ஒரு விஷயம், வேற எதுவும் இல்ல ஆண்டவரே, எனக்குள்ள உம்முடைய வார்த்தை இருக்கிறது, உம்முடைய சத்தியம் இருக்கிறது, உம்முடைய மகத்துவம் இருக்கிறது. சொல்லுங்களேன், வார்த்தை எனக்குள்ள இருக்கு. ஓ ராபாமா மாராஷந்தரலரதோ இயேசுவே. ஆதியும் அந்தமும் மானவர் இவர், அல்பாவும் ஒமேகாவும் மானவர் அவர். ஆதியும் அந்தமும் மானவர் அவர், அல்பாவும் ஒமேகாவும் மானவர் இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போ. சொல்லுங்கள், இருந்தவர். இருந்தவர். உங்களுக்குள்ள வார்த்தை இருக்குதா? இருக்கிறாரா? சீக்கிரத்துல ராஜரீகத்தின் அபிஷேகம் வெளியில வரப்போகுது. ஒரு விஷயம் கூட, இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போ ராஜாய். கரங்களை உயர்த்தி சேனை சேனையா சொல்றது போல, you are like an army. I am an army. Oh, சேனைகளின் கர்த்தர் ரகலரதுன மரதியலஷம் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர். ஓ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகள் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒரே ஒரு வார்த்தையை கவனிங்களே, பரிசுத்தரே. ஆராதித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு வார்த்தை ஆண்டவர் எனக்கு வேதாகமத்தில் சம்பவத்தை ஞாபகப்படுத்தினார். கோலியாத்திற்கு முன்பதாக தாவீது நிற்கும் பொழுது, ஆமென், தாவீதை பார்த்து கோலியாத்து சொன்னா, நான் என்ன நாயா அப்படின்னு கேட்டான். ஏன்னா தாவீது அவ்வளவு சிறியவனா இருந்தான். நம்மளை பார்த்து சில பேர் அற்பமாய் எண்ணுவது உண்டு. ஆனா தாவீது என்ன தெரியுமா சொன்னா, ஏய் நீ என்ன பார்க்கிற, நான் எப்படி தெரியுமா, நீ நிந்திக்கிற சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் என்ன பண்ணேன். நல்லா சொல்லுங்களேன், அவர் யாரா சொல்லுங்களேன். நான் தனியாள் இல்லை, சொல்லுங்களேன். நான் தனியாள் இல்லை, சொல்லு, நல்லா சொல்லுங்களேன். நான் தனி பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் தனியாள் இல்லை. என்னை பார்த்து எதை நினைச்சிட்டீங்களா? நீங்க என்னை பார்த்து லேசா நினைச்சிட்டீங்களா? சேனைகளின் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கோலியாத் வரட்டும், கரடி வரட்டும், சிங்கம் வரட்டும், நான் அவைகளை ஜெயிப்பேன், அவைகளை ஜெயிப்பேன். சொல்லுங்களேன், ரெண்டு கரத்தை உயர்த்தி அந்த சேனைகளின் கர்த்தர்னு ஒரு நாமத்தை சொல்லி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் ரிகபல சந்தரகலரதன பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின், நான் தனிமை அல்ல, நான் சிறுமை அல்ல, நான் எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் என்னோடு கூட சேனைகளின் கர்த்தர் இருக்கிறார்னு சொல்லி ரெண்டு கரத்தை உயர்த்தி, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தர். கரத்தை உயர்த்தி சொல்லுவோம், எல்லாரும் எழுந்து நின்று, எல்லாரும் எழும்பி நின்று 2 நிமிஷம்.
கரங்களை தட்டி கரங்களை தட்டி. ஓ கமலரதனதனமர சந்தனதனமம. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. மேய்ப்பர்கள் மந்தைகளை காத்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு சேனையாய் தூதர்கள் கூட்டம் வந்து நின்றது. எத்தனை பேர் சொல்றீங்க, நான் என் மேய்ப்பன், என்னுடைய மந்தைய, என்னுடைய காரியத்தை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு நற்செய்தி உங்களுக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. சேனைகள் வந்து சொன்னது, நீ வெறும் மந்தையை மாத்திரம் அல்ல, அல்லேலூயா, நீ ஒரு வளையத்துக்குள்ள மாத்திரம் அல்ல, இந்த வளையத்தை கடந்து போவ. இந்த பூமியில் இரட்சகர் பிறந்திருக்கிறார். சொல்லுங்களேன், உனக்காகவே பிறந்திருக்கிறார், எனக்காக பிறந்திருக்கிறார், இந்த பூமியில் இருக்கிற எல்லாவற்றுக்காகவும் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. நான் அதை கேட்டு நான் தேடி போகும் பொழுது அவரை கண்டடைவேன். சொல்லுங்களேன், இரட்சகரனுடைய மகிமையை நான் கண்டடைவேன், நான் பார்ப்பேன். சொல்லுங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்களேன். இந்த இரட்சகருடைய வல்லமை என் வாழ்க்கையில வெளிப்படும். இந்த கிறிஸ்மஸ் நாள்ல அந்த ஒரு நம்பிக்கையோட நம்ம கடந்து செல்ல போறோம் பாருங்க. அந்த இரட்சகர் எதற்காக, என்ன நோக்கத்திற்காக பிறந்தாரோ அது அத்தனை காரியமும் என் வாழ்க்கையில ஒன்று விடாமல் நிறைவேறும்படியாய் என்ன நான் விட்டு கொடுக்கிறான். சொல்லுங்களேன், நான் நாடி தேடி கேட்டுட்டு நான் அங்கே உட்காரல. மேய்ப்பர்கள் பாருங்க, கேட்டுட்டு அங்க உட்காரல. சில நேரத்தில் நம்ம கேட்டுட்டு அங்கே இருந்துடுறோம், நற்செய்தியை கேட்டுட்டு. இல்ல, நான் இப்பொழுது எழுந்து நாடி தேடி போறேன். அவர் அங்க முன்னணியில தான் துணி சுத்தி தான் கிடக்கிறாரு. ஆனால் நான் சொல்றேன், இவர் என் வாழ்க்கையில பெரிய காரியத்தை, இவர் என் வாழ்க்கையில பெரிய மீட்பை, விடுதலையை கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி இயேசுவுக்கு, ஆமென். மனுஷனுக்கு அல்ல, முன்னாடி நிக்கிறவங்களுக்கு அல்ல, இயேசுவை பார்த்து, நல்ல இயேசுவை பார்த்து, நீர் என் வாழ்க்கையில ரட்சிப்பை, ரட்சணிய கொம்பை ஏற்படுத்துகிற தேவன் நீர். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. Thank you Holy Spirit. மக்கு மகிமை உண்டாவதாக. உயர்த்துகிறோம், ஆராதிக்கிறோம். Thank you Holy Spirit. ஜெபம். ஆண்டவரே, உம்மை சமூகத்தில் கொஞ்ச நேரம் பாடி ஆராதிக்கும்படியாய் நீ கொடுத்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக நன்றி ஆண்டவரே. மீதமுள்ள பகுதியை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, எங்களோடு பேசுங்க, இடைப்படுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். உட்காருவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளிலே வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் மீண்டும் ஒரு விஷயம் ஹாப்பி கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் பக்கத்தில் அப்படியே உங்களுடைய விஷஸை சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இல்லை கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை சொல்லியாச்சா? ஆமென். ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கீங்களே, ரொம்ப வேலை பாஸ்டர். எங்கள் காலையில் எழுந்திரிச்சு இவ்வளோ நேரம் கிளம்பி வந்து உட்காந்துருக்கிறதே பெரிய டயர்ட். ஒரு சிலர் ஊருக்கு போயிட்டாங்க, சிலர் காணா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதி. ஆமென். இந்த நாளிலே நீங்கள் தேடி வந்து இந்த இடத்துல கூடி வந்து கர்த்தருடைய நாமத்தில் கிறிஸ்மஸை கொண்டாடும்படியாக வந்திருக்கீங்க. சில காரியங்களை தியானிக்கும்படியாக வந்திருக்கீங்க. ஆமென். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடுவது சரியா தவறா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் நமக்கு உண்டு. நான் திரும்பவும் ஆணித்தரமாக சொல்லுகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கு தான் இயேசு கிறிஸ்து பிறந்தாரா என்று கேட்டால் ஆதாரம் தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து பிறந்ததை கொண்டாட வேண்டுமா என்று கேட்டால் அதிகமாய் கொண்டாட வேண்டியது அவசியம். ஆமென் சொல்லுங்களேன். புது வருஷம் பிறக்கும் பொழுது என்ன பண்ணுறோம்? கொண்டாடுறோம். புது வருஷம், இந்த வருஷத்தில் நிறைய நன்மைகள், ஆசீர்வாதம், மேன்மைகள் இதெல்லாம் வரப்போகுது அப்படின்னு. கொஞ்சம் சவுண்டு, மைக் வால்யூம்.
புது மேன்மைகள்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அதை நினச்சி சில செலிப்ரேஷன்லாம் பண்ணுறோம். அதை காட்டிலும் ஒரு விசேஷித்த அனுபவம் என்ன அப்படின்னா, என் வாழ்க்கையில் இயேசு பிறந்ததை நான் தியானித்து கொண்டு இருக்க வேண்டியது அவசியம் தினமும். அதுவும் விசேஷமாக இந்த நாளில் கொஞ்சம் புதுப்பித்தலோட, ஆமேன், சில செலிப்ரேஷன்ஸோட, பிரியாணியோட, புது ட்ரெஸ்ஸோட. எங்கள் அம்மா நேற்று சொன்னாங்க, தினமும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, புது ட்ரெஸ் போட முடியாது. ஆனால் என்ன பண்ணலாம், இன்றைக்கி ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்ணி இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஜாலியாக கொண்டாடலாம். அது தப்பே கிடையாது. ஆமேன். ஃபேமிலியாக மேட்சிங்காக ட்ரெஸ்ஸும் போட்டு கொண்டாடலாம். ஆமேன். விருப்பப்படி போட்டு கொண்டாடலாம். ஆனால் அதை பிரயோஜனமாய் கொண்டாட வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நேற்று தினத்தில் நான் அதிகமாக உட்காந்து, ஆண்டவரே உம்முடைய பிறப்பை குறித்து சொல்ல வேண்டிய காரியம் எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொன்னால், நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். நேற்று காலையிலேருந்து ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து சில காரியங்களை யோசித்து கொண்டே இருந்தேன். எங்கே சுற்றினாலும் வசனம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, மத்தேயு 2, லூக்கா 2, அதாவது இயேசு கிறிஸ்து பிறந்து முன்னணியில் சுற்றி வைக்கிறாங்க. சுற்றி வைத்ததை பார்க்க ஃபஸ்ட்டு மெய்ப்பர்கள் வராங்க. அடுத்து 2 வருஷம் கழித்து சாஸ்திரிகள் வராங்க. இதுதான் பிறப்பை குறித்து சில காரியங்கள் அதிகமாகி திரும்ப திரும்ப வந்தோடனே நைட்டு 11 மணி வரைக்கும் எனக்கு பெரிய பெரிய டிஸ்டர்ப். உட்காந்து நானும் வேதாமத்தை உட்காந்து இப்படி உட்காந்து படிக்கிறேன், அப்படி உட்காந்து படிக்கிறேன். ஒரு பெரிய என்ன சொல்கிறது, எனக்குள்ள ஒரு நிறைவே வரல. என்ன ஆண்டவரே, ஏதாவது சொல்லணுமே. ஏன்னா ஒரு காரியத்தை நல்லா கம்பீரமாக விதைச்சாதான் அது போய் என்ன பண்ண முடியும், அது கனித்தர முடியும் அப்படிங்கிற ஒரு இதனால ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆண்டவர் இந்த காலையில் தான் ஒரு சில காரியங்களை எனக்கு ஓப்பன் பண்ணார். எடுத்துக்கொள்ளலாம் நம்முடைய தியானத்திற்காக யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1வது அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இப்போ 9:16 இருந்து வாசிக்கலாம். 9 உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின்வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிறந்ததினால் உண்டான 3 நன்மைகளை இந்த இடத்துல நம்மால் பார்க்க முடியும். ஏனென்றால் அதற்கு முன்பதாக, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக இப்படிப்பட்ட நன்மைகள் இல்லையா என்று யோசித்தால் வசனம் சொல்லுகிறது, அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அதாவது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்ததுதான், அதாவது குமாரனாய், மனுஷகுமாரனாய் பிறந்ததுதான் 2000 வருஷத்திற்கு முன்பதாக. ஆனால் அதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து இருந்தாரா அப்படின்னு கேட்டா இருந்தார். வசனம் சொல்லுகிறது, அவர் மூலமாக தான் பிதாவாகிய தேவன் சகலவற்றையும் சிருஷ்டித்தார், உருவாக்கினார். ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அப்ப என்னாச்சு, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. இவர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். அந்த இடத்துல வெளிச்சம் உண்டாயிற்று. அந்த இடத்துல குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், பிதாவாகிய தேவன் இருக்கிறார்.
இப்படி அவர் இருந்தார், ஆனால் அவரை அறியவில்லை. பாருங்க, ஏதேன் தோட்டத்துல ஆதாம ஆண்டவர் உருவாக்கி வைக்கும் பொழுது, ஆதாம படைச்சு வைக்கும் பொழுது ஒரு அதிகாரத்தை ஆதாமுக்கு கொடுத்திருந்தார். எப்படிப்பட்ட அதிகாரம் அப்படின்னா, அந்த ஏதேனில சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுகிற, பெயரிடுகிற, சுதந்தரித்துக் கொள்ளுகிற ஒரு பெரிய அதிகாரத்தை ஆதாமுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தார். இப்படிப்பட்ட அதிகாரம் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில பிசாசினுடைய வஞ்சனையினால, தந்திரத்தினால ஆதாம் அந்த அதிகாரத்தை இழந்து விடுகிறான். அப்ப ஆதாமுக்கு பிறகு, அந்த ஏதேனிலிருந்து வெளியில வந்த பிறகு அத்தனை ஜெனரேஷன்ஸ் வந்தது. நல்லா என் கூட கவனிக்கணும், தூங்க போயிடாதீங்க. கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் கூர்ந்து கவனிங்க. இது வேதாகமத்தில் சில காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்வதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும். ஆதாமுக்கு பிறகு அநேக ஜெனரேஷன்ஸ் வராங்க. ஆபிரகாம் வராரு, ஈசாக்கு வராரு, யாக்கோபு வராரு, எல்லாரும் வராங்க. ஆனால் ஒருவரை அறியவில்லை. யாருன்னா குமாரனாகிய இயேசுவை அறியவில்லை. கர்த்தருடைய ஆவியானவர் வரார். வசனம் சொல்லுகிற சிம்சோன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் வந்த உடனே என்னாச்சா? பராக்கிரமம் வந்தது. அப்ப பிதாவாகிய தேவனிடத்துல பேசுறாங்க, அவருடைய சத்தத்தை கேட்கிறாங்க. ஆனா ஒரு காரியத்தை அறியல. யார அறியல? குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அறியவில்லை. இந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அறியாதபடியினாலே, பிரைஸ் காட், ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துவை அறியாதபடியினாலே வெளிப்பட வேண்டிய விடுதலை எந்த ஜெனரேஷன்னாலும் பார்க்க முடியல. ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில நீங்க யாரை வேணாலும் பார்த்திருக்கலாம், எவ்வளவு பெரிய வல்லமை வேணாலும் பார்த்திருக்கலாம், எவ்வளவு பெரிய அதிகாரத்தை வேணா இந்த மனுஷ குலங்கள் பார்த்துட்டு வரலாம். ஆனா அறிய வேண்டிய மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டியது அவசியம். வசனம் சொல்லுகிறது, அறிந்ததற்கு பிறகு அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஆமென் சொல்லுங்களேன். சில பேர் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்துவும் ஒருத்தர் இருக்கிறாருங்க, இத்தனை கடவுள்ல இத்தனை பேர், இவரும் ஒருத்தர், எனக்கு தேவன் எனக்கு பிடிச்ச கடவுள் அவரும் ஒருத்தர். இல்ல இல்ல, இவர்தான் சகலவற்றுக்கும் சகல பெயருக்கும் காரணமாய் இருக்கிறார். பாருங்க, இன்று வரைக்கும் நம்மளுடைய ஜெபம் எப்படி இருந்துச்சு, எப்படி இருக்குன்னா, ஆண்டவர் எப்படி கொண்டு வந்துட்டானா, இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஆமென். இயேசு இல்லாம ஜெபமே என்னவாகாது, முடியாது. இயேசு இல்லாம ஜெபமே கேட்கப்படாது. அப்ப பிதாவாகிய தேவனும் பரிசுத்த ஆவியானவரும் ஒரு காரியத்தை கொண்டு வந்து இந்த பூமியில வைக்கிறாங்க. குமாரனை அல்லாமல் இந்த பூமியில ரட்சிப்பு இல்லை. குமாரன் இல்லாமல் இந்த பூமியில விடுதலை இல்லை. அப்ப குமாரனை அறியாததுனாலே இத்தனை பேர் வந்தாலும் இத்தனை பேருக்கும் பிள்ளை என்கிற அதிகாரத்தை புரிந்து கொள்ள முடியல. நான் சன் ஆஃப் காட், நான் தேவனுடைய குமாரன், நான் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய மனுஷன், தேவனுடைய மனுஷி அப்படின்னு சொல்லுகிற அதிகாரம் எல்லாருக்குள்ளும் வரல. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது ஒரு தீர்க்கதரிசி இருப்பாங்க, எங்கேயாவது ஒரு ராஜா இருப்பாங்க. அந்த தீர்க்கதரிசி சொல்றது தான் வார்த்தை, அந்த தீர்க்கதரிசி சொல்றது தான் பலன். நான் ஆண்டவர் சத்தத்தை கேட்டேன். ஆனா குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வந்து என்ன தெரியுமா சொல்றாரு? இங்கே யாவருக்குள்ளும் நான் வாசம் பண்ணும்படியாய். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். ஏதோ என்னை விட்டா போதும் பாஸ்டர், எப்போ முடிப்பீங்க, போய் நிறைய பிளான் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கீங்களா? நான் சொல்றேன், விட்டுருவேன் சீக்கிரம். எப்போ புரிஞ்சதுன்னு எனக்கு புரிஞ்சதோ உடனே விட்டுருவேன். ஆளுல இப்ப புரிஞ்சதா? கவனமா இருப்பீங்களா? உங்களுக்கு எப்ப நீங்க உங்களுக்கு காதுக்குள்ள போயிருச்சுன்னு நான் ஃபீல் பண்றேனோ அப்பதான். இல்லாட்டி வேற வேற கோணத்துல நான் என்ன பண்ணிட்டே இருக்க போறேன். இப்படி சொன்னா புரியுமா, இல்ல இப்படி சொன்னா புரியுமா? நான் அதனால சொல்றேன், ஃபர்ஸ்ட் தடவை நான் சொல்லும் பொழுதே கஷ்டப்பட்டு என்ன பண்ணுக்கோங்க, புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. புரிஞ்ச மாதிரி நடித்து விடாதீர்கள். அது வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதத்தை தடுத்து விடும். அநேகர் பார்த்தாலும், ஆனால் யாருக்குமே நான் ஒரு பிள்ளை அப்படிங்கிற அதிகாரம் என்ன பண்ணல, வரல. இந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு என்ன பண்ணுது பாருங்க. 9:12 வாசிக்கும் பொழுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு
அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு இந்த பூமிக்கு எதை கொண்டு வந்ததுன்னா, இவர் எப்படி எனக்கு குமாரனாய் இருக்கிறாரோ அதை போல இந்த பூமியில அநேக குமாரர்கள் குமாரத்திகளை நான் இயேசுவின் நாமத்தினாலே நான் கொடுக்க போகிறேன். அந்த அதிகாரத்தை கொடுக்க போகிறேன். சொல்லுங்களேன், ஆத்தரைஸ். நான் டீல் பண்ற விதமே வேற மாதிரி மாற போகிறது. நான் அப்ரோச் பண்ற விதமே வேற மாதிரி ஆக போகிறது. பாருங்க, இயேசு கிறிஸ்துவிட்ட இல்லாத ஒரு நல்ல கேரக்டர் பார்த்திருக்கீங்களா? எங்கேயாவது ஆண்டவர் மூட் அவுட் ஆகி பார்த்திருக்கீங்களா? சொல்லுங்களேன். இங்க மூட் அவுட்டின் ராஜாக்கள், மூட் அவுட்டின் குயின்ஸ், என்ன ஏதாச்சும் ஒன்று வந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? ஏங்க முகம் சரியில்லை, என்னை ஒருத்தன் அப்செட் பண்ணிட்டான். சொல்றேன், ஆண்டவர்கிட்ட ஒரு பெரிய ஸ்பெஷல் என்ன தெரியுமா? அவர் மூட் அவுட்டே ஆக மாட்டார். ஆமென் சொல்லுங்களேன். மூட் அவுட் அப்படிங்கிற ஒரு விஷயமே ஆண்டவர்கிட்ட இதுல சரித்திரத்திலே கிடையாது. எதுக்கு சொல்லலாம்? இது ஒரு உதாரணம். பாருங்க, நாம் அப்ரோச் பண்ணுகிற நம்முடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே அதிகாரம் உள்ள காரியத்தை நோக்கி போகிறது. அதிகாரம் அப்படின்னு சொன்னோன்னா போய் 4 பேர் அடிச்சு சாத்தி மூஞ்சில குத்தி ஏதாவது பண்ணி பேசி அந்த அதிகாரம் இல்லை. இந்த அதிகாரம் என்ன அப்படின்னா, வருகிற பிரச்சனை, வருகிற காரியத்தின் மேல ஆளுகை. சொல்லுங்களேன், ஆளுகை தேவன் தரப்போகிறார். பாருங்க, 1:9 சொல்லுகிறது, இந்த பிள்ளைகளாகும்படி அதிகாரம் எப்படி இருக்குன்னா, பிரகாசிப்பிக்கிற எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியின் அதிகாரம். சொல்லுங்களேன், பிரகாசிப்பிக்கிற ஒளியின் அதிகாரம். இந்த அதிகாரம் என்ன செய்ய போகுதுன்னா, எந்த மனுஷனையும், நான் இப்படி சொல்றேன், எந்த காரியத்தையும் எந்த சூழ்நிலைகளையும் பிரகாசிப்பிக்க செய்கிற ஒளி இது. ஆமென் சொல்லுங்களேன். நான் அதை தான் சொன்ன 6வது நேரத்தில், ஆதியிலே. சொல்லுங்களேன், இந்த பிகினிங். ஆண்டவர் நம்மளை அநேக நேரத்தில் நம்மளை, அதுவும் விசேஷமா ஆண்டவருடைய பிள்ளைகளை கொண்டு போய் நிறுத்துற இடம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, த ஸ்டார்ட் அப், த பிகினிங். நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, மோஸ்ட் சர்ச்சபிள் அந்த ஹிஸ்டரி எதுல தெரியுமா இருக்கு? ஹவு டு ஐ மேனேஜ் மை ஸ்டார்ட் அப் அப்படின்னு போட்டிருக்காங்களாம். புரிஞ்சுதா? என் துவக்கத்தை நான் எப்படி ஒன்றை புதிதாய் துவங்குவது, என்னுடைய துவக்கத்தை நான் எப்படி டீல் பண்றது, எதுக்குமே தெரியாம இருக்கிற நான் என்ன ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு எத்தனையோ கோடி பேர் தினமும் என்ன பண்ணிட்டு இருக்காங்களாம்? சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சர்ச்சிங் ஹிஸ்டரியில அதுதான் டாப்ல இருக்கு அப்படிங்கிறாங்க. நான் சொல்றேன், வேதாகமம் சொல்லுகிறது, நீ துவங்குகிறதற்கு குழம்பி நிற்கிற, துவங்க போகிற காரியத்திற்கு ஒரு பெரிய பலன் என்ன தெரியுமா? ஆதியிலே இருந்த வார்த்தை, வார்த்தையின் தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இன்று உனக்குள் பிறந்தபடியினால். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வேற எதுவும் என்ன துவங்குவதற்கு எனக்கு பலன் தர போகிறது கிடையாது. ஆதியில பார்க்கும் பொழுது வானம் பூமியெல்லாம் இருந்துச்சு. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். 2வது காரியத்தில் பார்க்கும் பொழுது ஆனால் எப்படி இருந்துச்சா? சொல்லுங்களேன், எல்லாம் இருந்துச்சுங்க. ஆனா ஒழுங்கின்மை, வெறுமை இருக்கு, இருள் இருக்குது. இப்பொழுது என்ன நடக்கணும்னா அப்படின்னா, அதிகாரம் எப்படி வரப்போகுதுன்னா, ஒளி, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்கிற ஒளியின் அதிகாரம். இந்த அதிகாரத்திற்கு பேர் என்னன்னா வெளிச்சம். நீங்க எப்படி இருப்பீங்களா? பக்கத்துல ஒண்ணு முகத்தை பாருங்க, வெளிச்சமா இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் மேக்கப் ஓவரா இருக்கு. Because of Christmas, we wish you Merry Christmas. We wanna wish you Merry Christmas. புது ட்ரெஸ், புது மேக்கப்ஸ், ரைட்? ஆனா இந்த வெளிச்சம் எங்க இருந்து வரணும் அப்படின்னா, இருதயம் முழுவதும் லைட், வெளிச்சத்தினால. ஆமென். இருதயம் முழுவதும் பலத்தினால. ஆமென் சொல்லுங்களேன். எந்த மனுஷனும் எந்த காரியத்தையும், ஒரு ஸ்டார்ட் அப்ல நீங்க நிக்கிறீங்க அப்படின்னா, இந்த வேலையில ஆண்டவர் உங்களை மத்தியில தீர்க்க தரிசனமா பேசுகிற காரியம் என்ன தெரியுமா? இந்த ஸ்டார்ட் அப்ல பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ள தரிசனம் இருக்கு, ஆனா சுத்தியும் ஒரு இருள் இருக்கு மாதிரி நின்றுட்டு இருக்கீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நீதான் அந்த இருளை வெளிச்சமாய் மாற்ற போகிற. நீ போய் நின்றவுடன், நீ உனக்குள்ள இருக்கிற வார்த்தையோட அங்க போய் நின்றவுடன், உன்னை சுற்றி இருக்கிற காரியங்களில் இருக்கிற ஒழுங்கின்மையும் வெறுமையும் தெரியும். அவைகளை நீ வெவ்வேறாக பிரிப்பாய். சொல்லுங்களேன். நான் சும்மா இயேசு கிறிஸ்து பிறந்துட்டாருன்னு சொல்லிட்டு கேக்க வெட்டி செலிப்ரேட் பண்றது இல்ல. உண்மையான செலிப்ரேஷன் என்ன தெரியுமா? ரிசீவ் த லைட் அண்ட் ஸ்ப்ரெட் த லைட் அண்ட் லிவ் இன் த லைட். ஆமென் சொல்லுங்களேன். வார்த்தையின் மூலம் வெளிச்சத்தை வாங்கிக்கிறவன், இந்த வெளிச்சத்துல வாழுகிறவன், இந்த வெளிச்சத்தை
இங்க வெளிச்சத்தையும் வாங்குறது இல்ல, வெளிச்சத்தை உள்ள வைக்கிறதும் கிடையாது, வெளிச்சத்தை பரப்புறது இல்ல. பரப்புறதெல்லாம் என்னது? இங்க அங்க போனா அங்க இருக்கிற ஒளி கூட எப்படி ஆயிருன்னா ஊதி 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 அதுவே மங்கி மங்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும், புசு புசுன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். போய் பேசுற பேச்சுல ஒரே கவுத்து என்ன பண்ணிடுறது? என் எரிவனி மா அமைதியா இரு சொல்றேன். நீங்க போய் நிற்கிற இடம் வெளிச்சமாய் மாற்றுகிற அதிகாரம். நீங்க போய் நின்னோட வழி தெரிய ஆரம்பிக்கிற அதிகாரம். இருள் அநேகர் நின்றுங்க, என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு நிற்கும் பொழுது நீ போய் நின்னுட்டீங்க அப்படின்னா வழி தெரிய ஆரம்பிக்குது. ஆஹா, அங்க ஒரு ஊர் தெரியுதே, நான் போக வேண்டிய திசை தெரியுதே, நான் எதை பெற்றுக்கொள்ளணும்னு தெரியுதே, எப்படி வாழணும்னு தெரியுதே. இன்னைக்கு போய் அநேகர் இயேசு கிறிஸ்து ரட்சகராய் பிறந்திருக்கிற ரைட்டு சொல்லி சொன்ன நம்மளை பார்த்தாலே சிரிக்கிறாங்க. என்ன காரணம்? ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? எனக்குள்ள அதிகாரத்தை கொடுத்து நீ அந்த அதிகாரத்தின் நிமித்தம் நீ இந்த பூமியில எத்தனை காரியங்களை வெளிச்சமாய் மாற்றி இருக்கிற, எத்தனை வெளிச்சத்தை பிரகாசிப்பிக்க பண்ணியிருக்கிற. ஆமென். உன்னிமித்தம் வெளிச்சம் வந்ததா? உன்னிமித்தம் வழி திறந்ததா? நீ போய் நிற்கிற இடத்துல வழி தெரிந்ததா? ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி. ஆமென். 9வது வசனம் அதான் சொல்லுது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. சொல்லுங்களேன், என்ன ஒளி? அநேக ஒளிகள் வரலாம், வெளிச்சம் வரலாம், கலங்கரை விளக்குகள் வரலாம். ஆனா இது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா மெய்யான ஒளி. மெய் அப்படின்னா உண்மையான, இதுதான் உண்மையான ஒளி. அநேக ஃபேக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கும், சர்ப்ளஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் பிராண்டட் எத்தனை பேர் யூஸ் பண்ணுவீங்கன்னு தெரியாது. நீங்கள் போய் ஒரு கடையில் போய் சில காரியங்கள்லாம் வாங்கும் பொழுது அதே பேர் போட்டிருப்பாங்க. இடையில வந்துட்டு ஸ்கை பேக் அப்படின்னு போட்டு ஸ்கே பேக்னு வந்துருந்துச்சு. சென்டரில் சின்னதாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு ஏ போட்டு வச்சிருக்கிறாங்க. அது கவனிச்சிங்களான்னு தெரியல. இன்னொரு இடத்துல ஒய் போட்டுட்டு பக்கத்தில் ஏ போட்டிருக்காங்க, ஸ்கையா பேக் அப்படின்னு போட்டிருக்காங்க. என்னன்னா அந்த பேர் இருக்கணுமா, ஆனால் பக்கத்தில் என்னது, ஒரு சின்ன ஒரு ஆட் ஆன். அல்லேலூயா. இன்னைக்கு வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க எல்லாரையும் பார்த்து காப்பி, அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா காப்பி. சொல்லுங்களேன், சொல்லுங்களேன், காப்பி. நான் சொல்றேன், யூ ஆர் நாட் அ காப்பி. நீங்க காப்பியா பிறக்கல, நீங்க ஒருத்தர் இமிட்டேட் பண்ணி பிறக்கல. என்னன்னா உங்களுக்குள்ள இருக்கிற தனித்துவத்தை இந்த பூமியில மெய்யான வெளிச்சமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். மெய்யான ஒளியின் அதிகாரம் அது. ஆமென். இரண்டாவது காரியம் 1:10 சொல்லப்பட்டிருக்கு, உலகமோ அவர் மூலமாய் உண்டாயிற்று. கிரியேட்டர், he is the light, he is the creator. என்ன அதிகாரம்னா, உனக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் சில காரியங்களை உருவாக்க போகிறது. இந்த பிகினிங், மறுபடியும் வாங்களேன், இந்த பிகினிங் சொல்லுங்களேன். ஒரு ஆரம்பத்தில் நிற்கிற, ஸ்டார்ட் அப்ல இருக்கிற, எப்படி துவங்க முடியும்னு யோசித்துக் கொண்டிருக்கிற உங்களை கொண்டு சில புதிய துவக்கங்களை கர்த்தர் ஏற்படுத்தும்படியா இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இதை எங்கிருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, நம்ம நினைக்கிறோம் நம்மளுடைய பிளெஸிங்ஸை வந்து சுத்தி இருக்கிற காரியத்துல ஒரு பொருளாதாரம் தேவை அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சொல்லுங்களேன், எத்தனை பேருக்கு பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படணும்? இல்லை பாஸ்ட், நான் அப்படியே ஏதோ வாழ்ந்து அப்படியே போயிடுறேன், அப்படியே பரலோகத்துக்கு போனால் போதும். நல்ல பொருளாதாரம் வேண்டான்னு சொல்கிறேங்க, அவனை அமைதியாக இருங்க, நல்லா கொஞ்சம் இதாக இருங்க. எத்தனை பேருக்கு பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படணும்? நல்ல ஒரு அலையில சொல்லுங்க. பொருளாதாரம் ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா முதல்ல சேஞ்ச் எங்கே வரணும் தெரியுமா? இருதயத்தில். ஆமென். தேவன் ஒன்றை இருதயத்திலே துவங்குகிறார். கிரியேட்டர். வெரி ஸ்டார்ட் அப்ல உங்களை கொண்டு போய் நிற்கும் பொழுது சுற்றி இருக்கிற மனிதர்கள் பேசுகிறது வேற மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் பேசுகிறது வேற மாதிரி இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். மோசே 12 பேரை கானானுக்குள்ள அனுப்பிச்சான். அனுப்பினவங்கள 10 பேர் பார்த்துட்டு வந்துட்டு மனுஷனுடைய பலத்தை பேசினாங்க, 2 பேர் தேவனுடைய பலத்தை பேசினார்கள். தேவனுடைய பலத்தை பேசும் பொழுது அந்த மீதி இருந்த 10 பேர் என்ன செஞ்சாங்க தெரியுமா? 2 பேர் மேல கல்லெறிய புறப்பட்டார்கள். ஆமென் சொல்லுங்களேன். சாதகம் இல்லாத காரியத்தை சாத்தியமாய் பார்க்கக்கூடிய மனதை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நல்லா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஏதோ பார்த்துட்டு அப்படியே அதுல வாழ்ந்துட்டு போற, இருக்கிறத பிடிச்சிட்டு இல்ல, சாதகமே இல்லை, சாத்தியமே இல்லை, ஆனால்
ஒரு விசுவாச இருதயத்தோடு பார்க்கிற, உருவாக்குகிற, யுத்தம் பண்ணுகிற, ஜெயிக்கிற பார்வையை கர்த்தர் உங்களுக்கு அவருடைய பிறப்பின் மூலமாய் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் இந்த 12ல் 10 எகிப்தின் அடிமைத்தன சிந்தனை இன்னும் போகல. நான் இத்தனை நாள் இத்தனை பாடுபட்டனே, இத்தனை பிரச்சனை வந்தது, இத்தனை சூழ்நிலை வந்தது, இதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கனே அப்படின்னு சொல்லி அந்த எண்ணம் போகல. ஆனா இந்த குறிப்பிட்ட வருஷ பிரயாணம் இந்த 2 பேருக்குள்ள தேவனுடைய நடத்துதலை பார்க்க ஆரம்பித்தது. இந்த தேவனை பார்த்தவர்கள் சொன்னாங்க, நம்ம கூட இருக்கிற தேவன் அவர்களை காட்டிலும் சிறந்தவர், நான் அவைகளை ஜெயிப்பேன் சொல்றேன். கிரியேட், நான் உருவாக்குவேன். ஒண்ணு இல்லை, ஆனா ஒண்ணு உருவாக்க போகுது. என்ன அப்படின்னா, எனக்குள்ள இருக்கிற வார்த்தை. ஆமென். அந்த வார்த்தையை நான் பேசுவேன், அந்த வார்த்தையின்படி நான் செய்வேன். ஒரு சில காரியங்களை கர்த்தர் உருவாக்க போதுமானவராய் இருக்கிறார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. வசனம் சொல்லுகிறது, அவருக்குள் ஜீவன் இருந்தது. இந்த அதிகாரத்திற்குள் என்ன இருக்கான்? ஜீவன். ஹல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஜீவன், லைஃப். நீங்க ஜீவனுக்குள்ள இருக்கீங்க. பேசினாலே ஜீவன் வந்துடணும். யாராவது காய்ச்சல்னு சொன்னா, எனக்கு ஒரு சகோதரர் ஒருத்தர் அடிக்கடி எங்கள் அம்மாட்ட பேசுவார். பேசும்பொழுது இந்த குழந்தை ரொம்ப வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்துச்சான். அந்த குழந்தைக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா சொந்தக்காரங்க பக்கத்தில் சொல்கிறதான், இது நிமோனியா காய்ச்சலாக இருக்கும், நீ என்ன பண்ணு, போய் உடனே டாக்டரை போய் பாரு. குழந்தைன்னா காய்ச்சல் வரும், சளி பிடிக்கும், இல்லை உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும். உங்களை பக்கத்தில் யாராவது வந்தா அவனை அப்படியே பேசி படுக்க வைக்கிற அனுபவம் இல்லை. அவர் சொல்கிறாரு, இங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கும் இதுக்குமே மாதம் நான் அதுக்கு போயிட்டு வரக்கே நாள் சரியாக இருக்குது. சாதாரண குழந்தை அழுதா உடனே ஒரு பயம், அதுவா இருக்குமோ, இதுவா இருக்குமோ, அதாயிருமோ, இதாயிருமோ. ஆனால் வசனம் என்ன சொல்லுனா, உனக்குள்ள இருக்கிற அதிகாரம் ஒரு ஜீவனை தந்தது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இன்றைக்கு நீ ஒரு சூழ்நிலையில் இருக்கிற, நாளைக்கு எப்படி இருப்பீங்கிற ஒரு சில கலக்கங்கள் நம்முடைய காரியத்தை விடுதலையோட செயல்பட முடியாதபடி தடுக்கிறது. வசனம் சொல்லுகிறது, உனக்குள்ள இந்த ஜீவனின் அதிகாரம் இருக்கிறதுனால இந்த ஜீவன் பெரிய பராக்கிரமத்தை செய்ய போதுமானதா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். பாருங்க, அந்த இயேசு கிறிஸ்து இந்த ஜீவனாய் கொடுக்கப்பட்டதற்கு காரணம், அவர் பாருங்க மேய்ப்பர்களை போய் சந்திக்கிறாங்கல்ல. ஏன் மேய்ப்பர்களை போய் சந்திக்கணும்னு நான் தேடினேன், சர்ச் பண்ணேன். மேய்ப்பர்களை போய் எதுக்கு சந்திக்கணும்? யாரையாவது சந்திக்கணும். இப்போ ராஜாட்ட போய் சொல்லியிருந்தான்னா ஒரு பெரிய வேலையே முடிஞ்சிருக்கும், அவனே எல்லாருக்கும் என்ன பண்ணியிருப்பான். ஆனால் ஃபர்ஸ்ட் சந்திப்பு யாருக்கு? மேய்ப்பர்கள். 2வது சந்திப்பு சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை பார்த்து வராங்க. மேய்ப்பர்கள் போய் சந்தித்ததற்கு காரணம் என்ன சொல்லணும்னா, தி எண்ட் ஆஃப் அனிமல் சாக்ரிஃபைஸ். அனிமல் மிருகங்களை அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, தாங்கள் பரிசுத்தமாக பலியிட கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த ஜீவன் எல்லாம் 1000 ஜீவன் தேவைப்பட்டது. எஃப் மைனல் 1000 ஜீவன் என்ன பண்ணணும், கொடுத்தாதான் வருஷம் பலி செலுத்தப்பட்டு கொண்டே வரும். ஆனா இவர் ஸ்பெஷலி மேட் ஃபார் த சிங்கிள் சாக்ரிஃபைஸ். ஒரே ஒரு தியாகம், ஒரே ஒரு பலி. அதற்காகவே பிறந்தார், பலியிடப்படும்படியாக பிறந்தார். இந்த ஒரு பலி 1000, 1 கோடி, பலாயிரம் கோடி ஜனங்களின் பாவங்களை மீட்கும்படியாக பிறந்தார். ஏனென்றால் அந்த ஜீவன் உனக்குள் வரும்படியாய் பிறந்தார். சொல்லுங்களே, அந்த ஜீவனின் அதிகாரம் உனக்குள்ள இருக்கிறது. 2 கரத்தை உயர்த்தி, 1000 ஜீவன் உயிர் வாழுமே, 1000 ஜீவன் உயிர் வாழுமே, வார்த்தையிலுண்டு அற்புதமே, வார்த்தையிலுண்டு அற்புதமே, நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது. மேய்ப்பர்களை போய் பார்த்து அங்க ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு, நீ போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர்கள் அறிவித்ததை
சொன்ன சங்கதியை நீங்க இதெல்லாம் போய் படிச்சு பாருங்க. சின்ன சின்ன விஷயம் தான், பெரிய காரியத்தை ஆண்டவர் வச்சிருக்காரு. சொன்ன சங்கதியை போய் மரியாளின் இடத்துல சொன்னார்களாம். என்ன சொல்லியிருப்பாங்க? மரியாளே, குமாரன் பிறந்தது சந்தோஷம்தான், பட் இந்த ஜீவன் அநேக பாவ ஜீவன்களை, அநேக வீழ்ந்து போன ஜீவனை மீட்டெடுக்கும்படியாய் மரிக்க பிறந்த ஜீவன். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். லூக்கால பின்னாடி எழுதுறாரு பாருங்க. 8ஆம் நாளில பெயரிட போறாங்க. பெயரிட போனப்ப அங்க சீமோன் சொல்றாரு, ஒரு நாள் வரும் இந்த குழந்தை ஏன் பிறந்தது என்று உன் இருதயத்தை குத்தி கிழிக்கும் அளவாய் சில காரியம் நடக்க போகிறது. இவர் எவர்லாஸ்டிங் வாழ போறது இல்ல, இவர் வாழ போறது ஷார்ட் பீரியட் தான். பட் இந்த ஜீவன் அநேக ஷார்ட்டர் லைஃப், குறைவுள்ள வாழ்க்கைய, குறைவுள்ள நம்பிக்கைய மாற்றி நித்திய ஜீவனுக்குள்ளாய் அழைத்து செல்லுகிற ஜீவனின் அதிகாரத்தை கொடுக்கும்படியாய் இயேசு பிறந்தார். நல்லா சொல்லுங்களேன். சில பேர் இன்னும் ஜீவன் இல்லாமலே அவங்க நல்ல கையை தட்டி ஹalleluya சொல்லுங்களேன். ஒரு ஜீவன், எவர்லாஸ்டிங் லைஃப் இயேசுவால் எனக்குள் வரும்படியாய் பிறந்தார். சொல்லுவோமா? ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே, நல்ல கரங்களை தட்டி, வார்த்தையில் உண்டு அற்புதமே, வார்த்தையில் உண்டு அற்புதமே, நீரின்றி வாழ்வே இசையா, நினைவின்றி நீரின்றி வாழ்வே இயேசையா, நினைவின்றி மகிழ்வு. கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீ, அதற்குள்ளும் ஜீவனை. நல்ல கையை தட்டி உணர்ந்து, கல்லுக்குள் தேரையை நீ, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவனே, உம்மையன்றி அணுவேதும் அசையாதையா, உம்மையன்றி துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, நீரின்று இயேசையா, நினைவின்றி மகிழ்வேது தேவா, நீரின்று இயேசையா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. ஹல்லேலூயா. ஜீவன். ஹல்லேலூயா. பாதாளத்தில் இருக்கிறதுல உங்க பக்கத்துல வந்த உடனே மேல வர ஆரம்பிச்சோம். கட்டப்பட்டிருக்கிற, அளக்களிக்கப்படுகிற ஜீவன். 11 லேகியோன் பிசாசு பிடிச்சிருந்த ஒருத்தன் என்ன பண்ணானா, தூரத்துல பார்த்தோன்னே பை பை அப்படின்னா. சொல்லுங்களேன். அது வரைக்கும் அந்த வழியை ஒருத்தனும் போக முடியாது. ஆனா இங்க ஒரு ஜீவன், நித்திய ஜீவனை பார்த்த உடனே, இந்த முகத்துல ஒரு நித்திய ஜீவன் இருக்கு. அல்லேலூயா. இந்த நித்திய ஜீவன் உள்ள இருக்கிற பல பாவப்பட்ட காரியங்களை மாற்றி, அசுத்தங்களை மாற்றி, சிறையிருப்பை மாற்றி, கட்டப்பட்ட நிலைமையை மாற்றி, தன்னைத்தான் குத்தி கிழித்துக் கொள்ளுகிற அனுபவத்தை மாற்றி, கல்லறையின் அனுபவத்தை மாற்றி, அந்த வழியா போகும் பொழுது இப்பொழுது ஜீவன் புதிதாய் மாற்றி உட்கார வைத்திருக்கிறது. பார்ப்பவர்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியம். என்ன தெரியுமா? அதற்கு முன்பதாக இந்த ஜீவனின் அதிகாரம் அங்க கல்லறையில் இருந்தவனை மீட் பண்ணினது. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில் அநேக காரியத்தை மீட் பண்ணுவீங்க. நான் சொல்றேன், உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவன் அதை, அந்த மரித்த காரியத்தை மாற்ற வேண்டியது அனுபவமா இருக்கிறது. மரித்து 4 நாள் ஆச்சு. கல்லறையின் நடுவில் இருந்த லாசருவை மீட் பண்ணினது அந்த ஜீவன். பி மைனர். அந்த லாசருவை மீட் பண்ணினது உள்ள மரிக்கப்பட்ட லாசரு வெளியே கொண்டு வந்தது இந்த ஜீவன்.
இந்த அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்குள்ள கொடுத்திருக்கிறார். சொல்லுங்களே, நான் நம்புவேன். மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்தீரே. மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்தீரே. உங்க வாய் புது ஜீவன். பக்கத்துல கைய கொடுத்து சொல்லுங்க, உங்க வாயின் வார்த்தையா. அப்படியே பக்கத்துல கையை தூக்கி சொல்லுங்களே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி நல்ல கையை தட்டி ஓ சமாதான. அல்லேலூயா. இந்த ஜீவன் வந்துருச்சு அப்படின்னா இது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பினால் உண்டானது. ஏன்னா அத்தனை பேருக்கும் பயம். பார்த்துக்கோங்க, குஷ்டரோகியே சரி பண்ண மாட்டாங்க, கண்ணு குருடாச்சுனாலும் சரி பண்ண மாட்டாங்க, கைகால் சும்பி போயிருந்தாலும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. என்ன சொல்லிடுவாங்க, இது அவ்வளவுதான், இது இவர் செய்த குற்றமோ, பிள்ளை இவங்க தாய் தகப்பனார் செய்த குற்றமோ, இல்லை யாரோ செஞ்ச பாவத்தினால சாபத்தினால இதை அனுபவிச்சுட்டு இருக்கு, போன போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த லைஃப் எல்லாம் மாற்றி ஆண்டவர் இப்போ ஒரு புதிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வர்றார். என்ன அப்படின்னா, இது மூதாதையர் சாபமோ இல்ல முன்ன வச்ச முப்பாட்டனார் சாபமோ உன்னை தொடர்வதற்காக இந்த ஜீவன் வரல. இந்த ஜீவன் எதற்காக வந்தன, எல்லாவற்றையும் பிரேக் பண்ணி சொல்ற என் ஜீவனை உனக்குள்ள வைத்து இனி நீ என்னால் பிறந்தவன், என்னுடைய பிள்ளை, என்னுடைய பிள்ளைங்கிற அதிகாரத்தை கொடுக்க முடியா வந்தது. The continuity of curse, தொடர் சாபங்கள். சில பேருக்கு தொடர் வியாதிகள் இருக்கும், பார்த்திருக்கீங்களா? டாக்டர்கிட்ட போய் உட்கார்ந்த உடனே உங்களை அப்பா அம்மாக்கு சுகர் இருக்கான்னு கேட்பாங்க. கேட்ட உடனே ஆமா இருக்கு. அப்ப உங்களுக்கும் உங்க அப்பா அம்மா ஹார்ட் பிரச்சனை இருக்கா? இருக்கு. அப்ப உங்களுக்கு நான் சொல்றேன், இதைத்தான் வசனம் பின்னாடி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நீ மனுஷ ரத்தத்தினாலும் அல்ல சித்தத்தினாலும் அல்ல, இந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை யார் விசுவாசிக்கிறாங்களோ, நீ பிறந்தது உங்க அப்பா அம்மாவுக்கு இருக்கலாம், பிறப்பு மாற்றி இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துவின் ஜீவனால் பிறக்கிற, இயேசு கிறிஸ்துவின் ஜீவனால் நீ பிறக்க ஆரம்பிக்கும் பொழுது the continuity of poverty, the continuity of sin, the continuity of curse, பாவத்தின் தொடர்ச்சி, சாபத்தின் தொடர்ச்சி, வியாதியின் தொடர்ச்சி, இவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு மாற்றுகிறது. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்றவங்களுக்கு அப்படியே ஆகும். ஏன்னா வசனம் சொல்லு, விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிற. சில பேர் சொல்லுவாங்க, அது அப்பா மாதிரியேங்க, அது அப்படித்தான். சொல்லுங்களேன், என்னவா? தாய போல பிள்ளை, நூலை போல. நூலை போல இல்லை. ஏன்னா இந்த நூலை மாத்தி, பலவர்ண வஸ்திரத்தை மாத்தி, மெல்லிய வஸ்திரம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் எனக்கு உடுத்தப்பட்டது. நல்ல கரையை தட்டி இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள்ள வேற ஒரு ஜீவனை கொண்டு வந்தது. என் ரத்தத்தினால் அல்ல, என் சுய சித்தத்தினால் அல்ல, தேவனால் பிறந்தவன். சொல்லுங்களேன், இரண்டாவது காரியம், நான் தேவனால் பிறந்தவன் என்கிற ஒரு அனுபவம். ஹல்லேலூயா, ஆமென். இந்த தேவனால் பிறந்த ஒரு காரியத்தை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறது ரொம்ப அவசியம். பார்த்துக்கோங்க. 1:12 இப்படி சொல்றேன், அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் அவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்கள் அத்தனை பேர்களும் என்னுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே. அல்லேலூயா. அந்த ஃபீல் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ஒவ்வொருவர்களாய் கொடுத்தது. நான் பூமியில மாம்சத்தின்படி பிறந்திருக்கலாம், வளர்க்கப்பட்டேன், ஏற்ற நேரம் வந்தது, இப்பொழுது நான் தேவனால் பிறந்தவன். ஆமென் சொல்லுங்களே. சொல்லுங்க, பக்கத்துல முன்னாடி பின்னாடி எங்கேயாவது பார்த்து இல்ல மேல பார்த்து, ஆண்டவரே நான் உம்மால் பிறந்திருக்கிறேன், நீர் எனக்காய் பிறந்தீர், நான் உம்மால் பிறந்திருக்கிறேன்.
ஹல்லேலூயா. ஏன்னா வசனம் சொல்ல அந்த வார்த்தை மாம்சமாகி தேவனால் பிறந்தது அப்படின்னா இதுவரைக்கும் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் தேர். இயேசு கிறிஸ்து இருந்தார், ஆனால் அவரை உணரவில்லை. இப்பொழுது என்னாச்சா, அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த வார்த்தை உருவமாகி பூமிக்கு மனுஷனாய் வந்தது. சொல்லுங்களேன், இது ஒரு பெரிய எக்ஸிஸ்டன்ஸ். இப்ப எதற்கு வந்தது அப்படின்னா, நீ இதுவரைக்கும் இவரை ஃபீல் பண்ணல, இருந்தார் ஆனா என்ன பண்ணல, ஃபீல் பண்ணல. இப்பொழுது மனுஷகுமாரனாகவே உனக்காக கொடுத்துட்டேன். இப்ப என்ன பண்ணு, தொடு, டச் பண்ணி பாரு, அனுபவி, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணு. இப்ப என்ன பண்ணு, அதை உணர ஆரம்பிக்கும் பொழுது உனக்குள்ள இருக்கிற சிந்தனைகள் எல்லாம் மாற்றப்படுகிறது, எண்ணங்கள் எல்லாம் மாற்றப்படுகிறது, உன்னுடைய தரிசனங்கள் எல்லாம் மாற்றப்படுகிறது, யோசனைகள் எல்லாம் மாற்றப்படுகிறது. ஏனென்றால் நான் எக்ஸிஸ்டன்ஸ் பிகம்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ். சொல்லுங்களேன், அதனாலதான் அவருக்கு பேர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாய் இருக்கிறார். இருந்தார், இப்பொழுது எனக்குள் இருக்கிறார். இனிமேல் என்ன பண்ண போற, சீக்கிரத்துல ஆட்டுக்குட்டியை போல அடிக்கப்பட்டுதான் மரித்தார், திரும்பவும் வருவார். அப்பொழுது ஆட்டுக்குட்டியானவராக அல்ல, மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து ராஜாவை போல இந்த பூமியில வரும் பொழுது நான் அவர் பிறந்ததை, தேவனால் பிறந்ததை நான் பெற்றுக்கொண்டபடியினால் அன்று அந்த நாளிலே அவருடைய பிள்ளையாய் நிற்பேன். நல்ல கையை தட்டி தேவனால் பிறந்தவனாய், தேவனால் பிறந்தவர்களாய் நிற்போம் என்று நான் சொல்றேன். this Christmas, இந்த கிறிஸ்துமஸ் ஒரு சாதாரண கிறிஸ்துமஸா இருக்க கூடாது. ஒரு சில மாற்றங்கள் அவசியம். சபையே, தேவனால் பிறந்ததை உணர ஆரம்பி, தேவனை போலவே சிந்திக்க ஆரம்பி. ஒரு பிரச்சனை வந்துச்சு, காரியம் வந்துச்சுன்னா அந்த அக்கா அந்த இடத்துல இப்படி யோசிச்சாங்கன்னு சிந்திக்க கூடாது. என் தேவன் எப்படி யோசிப்பார்? ஏன்னா காற்று வந்த பொழுது அவர் பார்த்த பார்வை, இதுக்கு எதுக்கடா கத்துற அப்படிங்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அவர் சொன்னது மாத்திரம் இல்ல, அவர் கடல் மேல் நின்றது மாத்திரம் இல்ல, பேதுருவையும் கூட்டு என்ன பண்ணாராம், நடக்க செய்தார். பாருங்க, பேதுரு நடக்க செய்யறாருல, பேதுரு கடல் மேல் நடக்கிறாருல, இடையில என்ன பண்ணார், உள்ள போறார். உள்ள போனார்னா பேதுரு பயப்படணுமா? ஏன் பயப்பட மாட்டான்? ஏன் அப்படின்னா, ஆனா அந்த இடத்துல பயப்படுறான். பயப்படக்கூடாது அந்த இடத்துல. ஏன்னா அவன் ஒரு பெரிய மீனவன் பார்த்துக்கோங்க. கடலுக்குள்ள போறதுல அவனுக்கு பெரிய விஷயம் கிடையாது. உள்ள போனால் என்ன பண்ணிடலாம், நீந்தலாம். ஆனா இப்ப எதை நம்பி நிக்கிறான்னா, இந்த ஜீவனை பார்த்து நிற்கிறான். இனிமேல் ஏன் பிரயாசம் இல்ல ஆண்டவரே, ஏன் தாட்டு இல்ல ஆண்டவரே, நான் என்னுடைய நீச்சல்ல நான் வரப்போறது இல்ல. இப்பொழுது நான் பிறந்திருக்கிறது உம்மால் பிறந்திருக்கிறேன். இப்பொழுது என்னுடைய நீச்சல் அல்ல, இந்த கடல் மேல நான் நடந்து உம்மது முகத்தை பார்த்து உம்மை பிடித்துக் கொண்டு, ஹல்லேலூயா, தேவனால் பிறந்தவன் கடலை ஜெயிக்கிறான், உலகத்தை ஜெயிக்கிறான், மாம்சத்தை ஜெயிக்கிறான், சிந்தனையை ஜெயிக்கிறான், சில காரியங்களை ஜெயித்து வாழ்கிறான். ஹல்லேலூயா. இருதயம் தேவனை போலவே மாற ஆரம்பிக்கிறது. இயேசு பிறந்தாருன்னு குழந்தை இயேசு போட்டோவை மாற்றி வச்சுட்டு வருஷமா அதை பார்த்துட்டு சில கேரல்ஸ் எல்லாம் அப்படியே இதை குழந்தை இயேசு தூக்கிட்டு என்ன பண்ணிடுறாங்க, போயிடுறாங்க. இன்னும் சில பேருக்குள்ள இருதயம் எப்படி இருக்குன்னா குழந்தை இயேசு மாதிரியே இருக்கு. அன்னைக்கு எப்படி இருந்தாங்களோ அதே போல இன்னைக்கும் எல்லா காரியத்திலையும் எல்லா விஷயத்திலையும் தேவையில்லாத அனுபவங்கள்லாம் இருக்கு. ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா, உன் இருதயம் தேவனை போலவே நாளுக்கு நாள் வளர்ந்து. ஏன்னா பிள்ளை வளர்ந்து சத்தியத்திலும் கிருபையிலும் பயபக்தியிலும் என்ன பண்ணிச்சான், வளர ஆரம்பித்தது. அதுல கிருபை கூட வந்தது. பாருங்க, ஆபரேஷன் ஆஃப் கிங்டம் ஆஃப் காட் மேக் த பீப்புள் டு ட்ரஸ்ட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் மேல நம்பிக்கை வைக்கிற ஒவ்வொருவரையும் தேவனால் பிறக்க செய்கிற அனுபவத்தை கர்த்தர் கொடுக்கிறார். தேவன் கொடுக்க. மூன்றாவது காரியம் பாருங்க, பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். சொல்லுங்களேன், பரிபூர்ணம், abundance. இந்த abundance எங்க இருந்து வருது அப்படின்னா, பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து வருகிறது. 1:15-16 யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர், எனக்கு முன்னிருந்தவர்,
ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் மேன்மை உள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். உங்களுக்கும் எனக்கும் கிடைச்சிருக்கிற அபண்டன்ஸ் எங்க தெரியுமா? அவருடைய பரிபூரணத்தினாலே. அங்க குறைவே இல்லை. இங்க நம்ம சில நேரத்துல பக்கத்துல இருக்கிற பாத்திரத்தை நம்பி இருக்கிறோம், பக்கத்துல இருக்கிற காரியத்தை நம்பி இருக்கிறோம். இயேசுவை நம்ப ஆரம்பிக்கும் பொழுது, விசுவாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது, நான் எவைகளினால் நடத்தப்படுகிறேன்னா அவருடைய பரிபூரணத்தினால். அப்படியா யோசிச்சு பார்த்தேன். இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே இன்னைக்கு அநேக டெலிவரிஸ் காரியங்கள்லாம் பார்க்கும் பொழுது பிரசவ செலவுக்கு என்ன பண்றாங்க? ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு போய் ஒரு ஆப்ரேஷன் பண்ணோன்னா 1 லட்ச ரூபா வேணும், அப்படிதானே? இல்லை நார்மல்னா ஒரு 50,000 60,000 வேணும். இப்படி அநேக தேவைகள் பிரசவ நேரத்தில் உருவாகிறது. ஆனால் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது எந்த சூழ்நிலையுமே சாதகமாக இல்லை. என்ன அப்படின்னா, அவர் புருஷனை அறியாதிருந்தால், ரெண்டாவது எங்க தங்குறதுன்னு இடம் இல்லை. இப்ப பிறக்கப்பட்ட சூழ்நிலை மரியாளுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்களேன். பரிசுத்த ஆவியானவரே, என்ன இது? நீர் குழந்தைய வயிற்றுல கொடுத்தீர், ஏதோ வந்ததுனால 4 பேர் தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க பார்த்தா சத்திரத்துல என்ன பண்ண மாட்டேறாங்க? சொல்லுங்களேன். நீ இயேசுவை இருதயத்துல வாங்கும் பொழுது சில நேரத்துல சத்திரத்துல இடம் இல்லாம இருக்கலாம். ஆனா ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோங்க, பிறந்தது இயேசு. நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏதோ அந்த ஆள் இந்த ஆள் கிடையாது. யார் பிறந்திருக்கிறா? அவருக்கு என்ன பேரு? அவருடைய பரிபூரணம். குறிப்பிட்ட நேரம் வந்தது, சாஸ்திரிகள் வந்தார்கள். ஃபர்ஸ்ட் மேய்ப்பர்கள் ஜீவனை அறிவிக்கும்படியா வந்தாங்க. சாஸ்திரி வந்து ஒரு காரியத்தை சொல்லிட்டு போறாங்க. He is full of abundance. இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல இயேசு கிறிஸ்து எந்த பரிபூர்ணத்தையும் தேடவில்லை, இயேசு கிறிஸ்துவை பரிபூர்ணம் தேடும். ஆமென். மத்தேயு 2வது அதிகாரத்தில் வாசிக்க வேண்டாம், நான் சொல்லிட்டு போறேன், ஏன்னா நேரம் ஆயிடுச்சு. மத்தேயு அந்த காரியத்தில் சொல்லும் பொழுது, அவரை தேடி பொன்னும் வெள்ளை போலமும் தூப வர்க்கமும் தேடி வந்தது. He is full of abundance. நீங்க நினைச்சு பாருங்க, யோசேப்போட நிலைமை நினைச்சு பாருங்க. ஆண்டவரே, இந்த குழந்தை, நல்லா சொல்லுங்களேன், இந்த குழந்தை என் குழந்தை இல்லை. நான் இது வரைக்கும் இப்போதைக்கு மரியாளுக்கு எப்படிதான் இருக்கிறேன்? பாதுகாப்பாக தான் இருக்கிறேன். ஏன்னா இது பரிசுத்த ஆவியால் பிறக்க போகிற குழந்தை. என்ன நடக்குது? எப்படி இருக்குது? யாருடைய அங்கீகாரம் இருக்கிறது? போய் சாஸ்திரிகள் போய் பார்வோன ஏரோதை பார்க்குறாங்க. ஏரோதை பார்க்கும் பொழுது, யூதருக்கு ராஜாவை பிறந்திருக்கிறவர் எங்கே அப்படின்னு கேட்ட உடனே அவனுக்கு கதி கலங்கிட்டான். ஐயோ, என்னையா சொல்றீர்? ஏன்னா இவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க, பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்து நட்சத்திரத்தை எல்லாம் பார்த்து இங்க வந்து கேட்கிறீர். இல்ல, இங்க பெத்லகேம் இல்ல. அப்படியா? எனக்கு தெரியலையே. 2 வருஷம் ஆயிருக்கே. ஏன்னா மேய்ப்பர்கள் பார்த்துட்டு போய் எத்தனை வருஷம் ஆச்சு? 1.25 வருஷம் ஆச்சு. ஏன்னா 2 வயசு குழந்தைலாம் அழிக்க சொல்றாரு பின்னாடி வரும்போது. அப்படியா? இப்ப ஏரோதுக்கு என்ன கிங்டம் போயிருமோன்னு ஒரு பயம். ஏன்னா இந்த ஏரோது ரோம சாம்ராஜ்யத்தினால் யூதர்களை, நல்ல கவனிங்க, ரோம சாம்ராஜ்யம் யூதர்களை ஆளும்படியாய் நியமித்த அரசன் தான் ஏரோது. ஆனால் தேவனுடைய சாம்ராஜ்யத்தினால் சகல ஜனத்தை ஆளும்படியாய், பூமிக்கு இரட்சகராய் இயேசு பிறந்ததை ஏரோதால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருகிறது. என்ன அப்படின்னா, பூமியின் ராஜ்யம் மாறி, மனுஷனுடைய ராஜ்யம் மாறி தேவனுடைய ராஜ்யம் பிறந்தது. பிறந்த இடம் எது அப்படின்னா, மாட்டு தொழுவத்தின், சொல்லுங்களேன், ஆண்டவர் பரிபூரணத்தில் பிறக்கல, பிறந்து பரிபூரணத்தை உண்டாக்குகிறார். உங்களுக்குள்ள இயேசுவின் பிறப்பு இருக்கும் என்றால் ஒரு பெரிய பரிபூரணம் கடந்து வருகிறது, நிறைவு கடந்து வருகிறது, ஆசீர்வாதம் தேடி வருகிறது. அதற்கு பிறகு நிறைய காரியங்க பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கு கம்யூனிகேஷன் வேற எங்க இருந்து, எந்த மனுஷனிடத்துல இருந்து வரல.
ஆண்டவர் தூதன் அனுப்பி யோசேப்பிட்ட பேசுவாரு, மறுபடியும் இங்க இருக்காத அப்படின்னு சொல்லி. இப்ப ஆபரேஷன் எங்க இருந்து நடக்குது அப்படின்னா, கிங்டம் ஆஃப் காட். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் பாஸ்டர் அண்ணே, ஆனா என்னை எப்படி நடத்தப்பட முடியும், நான் எப்படி நடத்துவேன், என்னை எப்படி நான் இதுக்கு மேல ஓடுவேன் அப்படின்னு நினைச்சீங்க. நான் சொல்றேன், உங்களுக்கு வேற யாரும் நடத்த போகிறது இல்லை, இயேசு கிறிஸ்துவே நடத்த போகிறார். ஆமேன். பரலோக ராஜ்யமே உங்களை நடத்த போகுது. ஆமேன். ஏன்னா பிறந்தத பரலோக ராஜ்யம் பார்த்துருச்சு. நல்லா சொல்லுங்களேன். இப்போ இயேசு கிறிஸ்து நல்லா இதை அப்படியே கற்பனையில கொண்டு வாங்க. இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே பரலோக ராஜ்யம் அங்கங்க வேலை செய்யுது. அவனுக்கு போய் இன்ஃபர்மேஷன் சொல்லுது, அங்க போய் இன்ஃபர்மேஷன் சொல்லுது, இங்க இருந்து வேற இடத்துக்கு போக வைக்குது, இங்க தங்க வைக்குது. ஏரோது மரித்ததை கூட மனுஷன் வந்து சொல்லல, தூதன் தோன்றி சொல்லுகிறான், now you can go. ஆனா எது வரைக்கும் போகணும், எங்க இருக்கணும்? நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்து பிறந்துட்டார்னா நீங்க தேவனால் நடத்தப்படுவீங்க. தேவனால் நடத்தப்படும் பொழுது அதிலிருந்து பெரிய மகிமைகள் கடந்து வர ஆரம்பிக்கிறது. அவருடைய பரிபூர்ணத்தினால் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஓவர்ஃப்ளோ இஸ் தேர். பொங்கி வழிகிறது. சாதாரணமா ஏதோ இப்படி எடுத்து ஒரு பாட்டில் வாங்கிட்டு வரதில்லை, ஒரு ஓவர்ஃப்ளோ வருகிறது. வீட்டில், வாழ்க்கையில், லைஃப்ல எல்லாவற்றிலும் ஒரு ஓவர்ஃப்ளோ வருகிறது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த 3 ஆசீர்வாதங்கள், தேவனுடைய அதிகாரம், பிள்ளை என்கிற அதிகாரம், தேவனால் பிறந்தவன் நான், அவருடைய பரிபூரணம் எனக்குள்ள வந்தது இயேசு கிறிஸ்து பிறந்ததால். அல்லேலூயா. அப்படி எழுந்து நிற்கலாம். தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பான் என்றுமே, மலைகளையும் பதராக்குவே என் தேவனே. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பான் என்றுமே, மலைகளையும் பதராக்குவே என் தேவனே. யெகோவா ஈரே, 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 யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும், ஆத்துமாவை தினம் தேற்றிடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா. எல்லாரும் சேர்ந்து ஈரே, கரங்களை உயர்த்தி, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே,
கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பினால் உண்டான சில காரியங்களை உம்முடைய சமூகத்தில் தியானித்தோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் ஏதோ பிறந்தது அப்படி சும்மா பார்த்துட்டு போகிற காரியம் அல்ல. என்னென்ன காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் இது நிமித்தம் கடந்து வந்தது என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ருசி பார்க்கவும், அது இருதயத்தில் தியானிக்கவும், அதனால் உண்டாகின அதிகாரத்தையும் மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பரிபூர்ணத்தையும் உம்முடைய பிள்ளைகள் நிறைவாய் சுதந்திரித்துக் கொள்ளும்படிய உதவி செய்யுங்க. வழி நடத்துங்க ஆண்டவர். ஆசீர்வதிங்கப்பா. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்னென்ன திட்டங்களை நீர் வைத்திருக்கிறீரோ எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற காய் ஸ்தோத்திரம். நீங்க கரம் பிடித்து வழி நடத்துங்க, மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீதாமே உம்முடைய உன்னதமானவருடைய பலனை இவர்கள் மேல் ஒதுக்க செய்ததுக்காய் நன்றி. இது நிமித்தம் அநேக ஆசீர்வாதங்கள் துள்ளட்டும், நீதி துள்ளட்டும், மகிமை துள்ளட்டும், நிறைவு துள்ளட்டும். உம்முடைய வழி நடத்துதல் அதிக அதிகமாய் கரம் பிடிக்கட்டும். எல்லாவரையும் ஆசீர்வதிங்க. எல்லாரையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இரத்த கோட்டைகள் மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே என் முழுவதுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல மறவாதே. ஆமென். We wish you a Merry Christmas, Merry Christmas, Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year, and a Happy New Year, and a Happy New Year. We wish you a Merry Christmas and a Happy. எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்து.